எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு கேகே இது உங்களுக்கு எக்ஸ்பர்ட் 24.7 சேனல்ஸ். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்போவில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற ஃபைண்ட் N2 அப்படின்னு ஒரு ஃப்ளிப் மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒவ்வொரு மொபைல் மார்க்கெட்டையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியுமே அவங்களுடைய தரப்பில் பாக்கெட் மொபைல் வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்துருக்காங்க. மொபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 7 இன்ச் 8 இன்ச் அப்படிலாம் போயிடுச்சு. பட் இருந்தாலுமே ஒரு ஃப்ளிப் டைப் வந்து அடுத்த இனோவேஷனுக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க. இனோவேஷன்லாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேமராவிலையும் டிஸ்பிளேலையும் அதிகமாக கொண்டு வந்தாங்க. இதுக்கு மாதிரி டிஸ்பிளே அதுக்கடுத்து கேமரா கொண்டு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டபுள் மொபைல் வந்து அதிகமாக இனோவேஷன் ஒவ்வொரு கம்பெனிக்காரங்களுமே வந்து கொண்டு வந்துருக்காங்க. அந்த விதத்தில் ஓப்போ வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற ஃபைண்ட் N2 ஃப்ளிப்பும் வந்து புதுசாக வந்திருக்கு. இது என்னென்ன ஒரு ஓவரால் ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு அந்த வீடியோ பார்க்க போகிறோம். அந்த இறுதியில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே போல் அதே டெக்னிக் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூட பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே பார்க்கலாம். டிஸ்பிளே வந்து பிக் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு 6.8 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. அது வந்து நார்மல் ஓப்பன் இருக்க டயத்தில். செகண்ட் டிஸ்பிளே அந்த சின்ன டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 3.26 சைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு பட்டன் மொபைல் கொடுக்குறது. கேமராஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பேக்கில் வந்து 50 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. சோனி IMX 890. இந்த இது வந்து சென்சார் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்பச்சர் வரைன்னு பார்க்குறப்ப 1.8 அப்பச்சர் கொடுக்குறாங்க. அதனால் கேமரா கிளாரிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் ஃப்ரண்ட் சைடுன்னு பார்க்கலாம் 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா சோனி IMX 709 சென்சார் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4300 mAh வந்து பேட்டரியை வந்து கொடுத்துருக்காங்க. அதை சீக்கிரம் சார்ஜ் பண்ணுறது கோக் சார்ஜர் வழக்கமாக கொடுத்துருக்காங்க. ப்ராசரு அந்த மாதிரி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கில் டைமென்சிட்டி உங்களுக்கு 9000+. அந்த 5G ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ColorOS அப்படின்னு பார்க்குறப்ப 13 கொடுத்துருக்காங்க. இப்போ வர மாடலாம் பார்த்து 13 வந்து கொடுத்துருக்காங்க. இதே போல் அதிக வீடியோ தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.